வணக்கம். மிதுன ராசி மார்ச் 2026 எங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் நமக்கு பணி சுமைகள் ஜாஸ்தியாகிற டைம் தான். கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு வேலை முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போது டபுள் டைம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அடுத்த 3 மாதங்களுக்கு கொஞ்சம் சிமிலரான பேட்டர்னாக இருக்குது. கடந்த ஒரு 6 மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் நமக்கு பணி சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கும். பொறுப்புகள் ஜாஸ்தி கொடுப்பாங்க. இதை நம்ம டெடிக்கேட்டடாக கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு நல்ல உயர்வோ ஒரு மதிப்பும் கண்டிப்பாக உண்டாகும். சில பேர் மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்கிறேன், இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஏதாவது ஜாப் பண்ணலாமான்ட்டா 2 ஜாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். வாகனம் இப்போ ஊபர் ஓட்டுறேன், ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது ஆனால் ஊபர் ஓட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணம். ஆனால் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து வெறும் காசு மட்டுமே குறியாக வச்சு வேலையில் நகர்த்தாதீங்க. உங்களுக்கு வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வேலைகளில் கமிட்மெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி இப்போ சுயதொழில் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு நான் கடனை வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம்பா, நம்ம ஒரு 2 கிளினிக் வச்சுருக்கோம், 3வது கிளினிக் ஒன்று போட்டுருவோம், இல்லை 2 மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கோம், 3வது வச்சுருவோம், இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்பை பெருசாக்கும், அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஐடியாஸ்லாம் இப்போ நமக்கு வந்துட்டுருக்கோம் கடைசி 3 மாதமாக. இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த வேலை, கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும். நம்ம பெரிய கடன் வாங்கி பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் நமக்கு வேண்டியதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் நமக்கு முக்கியம். இல்லைன்னா கடனில் கொண்டு போய் கடன் சுமைகளும் ஜாஸ்தியாகிற மாதிரியான டைமாக நமக்கு இருக்குது. இப்போ ஹெல்த்து வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹெல்த்து வந்து நமக்கு தலைவலி, இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட வலி, இல்லை ப்ளட் ப்ரெஷர் ஷூட்டப் ஆகுது, இல்லை செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட்டை போய் செக் பண்ணிக்கிறது முதலையே வருமுன் காப்போம்ன்ற மாதிரியான ஒரு டைரெக்ஷனில் நம்மளோட ஹெல்த்தை கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ வந்து எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க அப்படின்றவங்களுக்கு கவலைப்படாதீங்க. அடுத்த 2-3 மாதங்களில் கட்டாயமாக டும் பிபிபி தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். புதன்கிழமை சாயங்காலம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது, இல்லை கேட்குறது, இல்லை ஓம் நமோ நாராயணா டெய்லி எவ்வளோ முடியுமோ சொல்கிறது உயர்வை தரும். வாழ்த்துக்கள்.